எலெக்ஷனுக்கு முன்னாடியே நயினாரை தூக்கி போட்டுட்டு உங்களை நியமிச்சிடறோம். உங்கள் தலைமையில் தான் தமிழகத்தில் பிஜேபி தேர்தலை சந்திக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடப்பாடி விமர்சனம் பண்ணிக்கிங்க. நாங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ் மற்றும் செல்வாக்கு தெரியாமல் நாங்கள் அவசரப்பட்டு உங்களை மாற்றிட்டோம். இதுதான் நடந்ததுன்னு இந்த வார் ரூமில் இருக்க 4 நாதாரிங்க ஊட்டிகிட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நீ தான் டிடிவியை தூண்டி விட்டுன்றது தெரியும். என்ன பண்ணுவியோ தெரியாது. டிடிவி கையில் விழுவியோ, காலில் விழுவியோ, காலை வருவியோ, மிரட்டுவியோ, போய் கூட்டிகிட்டு வா. டிடிவி வந்தால் 2 பேரும் தப்பிச்சிங்க. வரலன்னா நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போவீங்க. செந்தில் பாலாஜி கூட சேர்ந்து நீ ஆரம்பித்த கம்பெனி வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணிகிட்ருக்கேன்றது தெரியும். எலெக்ஷன் வரைக்கும் எக்ஸஸாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சொல்ல வேண்டியதானே. ஆனால் விஷன் என்னன்னு கேட்குறாங்க. நான் உனக்கு விஷன் இருக்காது இனிமேல். ஸோ சி ஹவ் அ பார்ட்டி இஸ் யூஸிங் ஹிம். ஓகே, நீங்கள் எவ்வளோ உறவு முறையாக இருக்கீங்கன்றதெல்லாம் தெரியும். போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவோம். இது ஒன்று தான். நான் இது அரசியலில் நியாய தர்மம்லாம் பார்க்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக மிரட்டிடுவாங்கப்பா. டிடிவி தினகரன் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக டோன் டவுன் பண்ணிடுவார். இன்றைக்கி கூட ப்ரெஸ்ஸை சந்திச்சாருன்னு நினைக்கிறேன்.